நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். Let this mind be in you which was also in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் மே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட கர்த்தாவுடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு பேசுங்க. கர்த்தாவே, வார்த்தை ஆகிய தேவன் எங்களை உயிர்ப்பியுங்க. கர்த்தா, இரட்டிப்பான நன்மையினாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். வார்த்தை ஆகிய தேவன் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. ஆண்டவரே, நீங்க பேசுற வார்த்தையை நாங்கள் கவனமாக கேட்கவும் அது கேட்ட கிருபையை தாங்க. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது இந்த கால வேளையில நான் வாசிக்க கேட்ட வசனம் என்ன, தலைப்பு என்ன? கிறிஸ்துவின் சிந்தையாக, கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையாக இந்த கடைசி நாட்கள்ல நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்துல அதான் நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக தேவன் இந்த கால வேளையில தேவன் நம்மோடு பேசுகிற ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சிந்தை தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக தேவன் இந்த வேளையில கர்த்தர் நம்மோடு அவர் பேசுகிறார். இந்த கால வேளையில நம்முடைய சிந்தை தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று ஒவ்வொருவரும், பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவரையும் நம்மை ஆராய்ந்து நாம் பார்ப்போமாக. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வரப்போறார். யாரை சேர்க்க? பரிசுத்தம் உள்ள ஜனங்களை, சிந்தையில் சுத்தம் உள்ள ஜனங்களை, உண்மை உத்தமமாய் ஜீவித்த ஜனங்களை சேர்க்க மத்திய ஆகாயத்தில் இயேசு கிறிஸ்து வரப்போறார். அவருடைய சிந்தையாய் இருந்த ஜனங்களை சேர்க்க வரப்போறார். ஆகவே அவர் வரும்போது அவரை சந்திக்க நாம் ஆயத்தமா இருக்கணும்னா அந்த கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்த சிந்தை நம்மில் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிதாவின் சித்தத்தை அவர் செய்தவராய் இருந்தார். பிதா அவர் கொடுக்கப்பட்ட அந்த என்னென்ன சொன்னாரோ அதிலே அவருடைய சிந்தை இருந்தது. ஆண்டவர், என் சித்தம் இல்ல பிதாவே உம்முடைய சித்தம் என்னை நிறைவேறட்டும் என்று சொன்னாரே. ஆகவே நம்முடைய சுய சித்தத்துக்கு ஒருபோதும் நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஆகவே தேவ சமூகத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். எத்தனையுடைய சிந்தைகள் தேவ சமூகத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நோக்கி கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இருக்கிறது. நாங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விசேஷ கிருபைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். தேவன் எனக்கு தந்த கிருபை உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு விசேஷமா ஆண்டவர் கிருபையை தந்திருப்பார். ஆகவே அந்த சிந்தையோடு நீ இருக்கிறாயா? இந்த பூமியில நீ எப்படி வாழ வேண்டும், எப்படி நீ பேச வேண்டும், தேவனுடைய சித்தத்தை எப்படி நீ செய்து முடிக்க வேண்டும், இந்த கடைசியில நீ எப்படி நீ வெற்றி அடைந்து இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்க திராணி உள்ளவர்களாய், ஒரு தகுதி உள்ளவர்களாய் அவருக்கு முன்பாக நிற்கும்போது அப்பதான் தெரியும் நாம் யாருன்னு. ஆகவே அதுக்கு முன்பாகவே இந்த கிருபை நாட்கள் நம்மை சரி பண்ணி கொள்ள வேண்டும். நம்முடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒவ்வொருவரும் இந்த திரு வார்த்தையின் மூலமாக நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமாக. அநேகருக்கு சிந்தைகள் எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கும். வசனம் கூட இருக்கே, மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்றார், பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்க இருதயமும் இருக்கும். பாருங்க, பீரோல் நிறைய ஏதாவது ஒரு கொஞ்சம் பணத்தை வச்சுட்டு வந்தாலும், ஐயோ பணத்தை வச்சுட்டு போனோமே, ஏதாவது மட்டன் குழம்பு வச்சாலும் ஐயோ ஜெபம் முடிஞ்சிட்டு உடனே போய் சாப்பிடணுமே. எங்க சரீரம் அங்க இருக்கும், ஆவி அளவாஞ்சிக்கிட்டு இருக்கும், நம்ம சிந்தையெல்லாம் அங்க இருக்கும், அழிந்து போற அந்த பொருள். பாருங்க, அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாருங்க பலவீனம் இருக்கும். நீங்க சிந்தித்து பாருங்க, அவரவரை சிந்தித்து பாருங்க. இந்த கடைசி நாட்கள் நாம் என்ன செய்ய வேணும்? ஆத்ம ஆதாயம் செய்ய வேணும். நாம் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். அதை விட்டு நாம் அசதியா இருக்கிறோமா? வேலை செய்யற இடங்கள்ல தேவன் கொடுக்கிற அந்த வாய்ப்பை நான் நழுவ விட்டுறக்கூடாது.
டைம் கிடைக்கும் போதெல்லாம் யாரோடும் நம்ம பெற்ற ரட்சிப்பை சொல்லணும். இயேசு கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்தவன் என்பது அதுதான். கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்தவன் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த பரிசுத்த வேதாகமத்தில் ஏற்கனவே நாம் பார்த்தோம், ஆனால் முழுமையாக அன்னைக்கு கொஞ்சம் தான் நம்ம பார்த்தோம். ஆகவே வருகிற நாட்களில் நம்ம பார்க்கலாம். அநேக இடங்கள்ல இருக்கு சிந்தையை பற்றி. இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள சிந்தையே உங்களில் இருக்க கடவுதுன்னு பார்த்தோம். பாருங்க, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது. அப்ப கெட்ட சிந்தை, அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால் தேவன் உங்களுக்கு செவி கொடார். அப்ப பாருங்க, சிந்தையிலே பலவித சிந்தை எல்லாம் ஆவியானவர் கூட பேசினார் பாருங்க, தீர்க்க தரிசன வார்த்தை மூலமாக. யாவரோடு நீங்க அன்பா இருங்க, எவ்வளவு நல்லவர் ஆண்டவர் எச்சரிக்கிறார் பார்த்தீங்களா. அதனாலதான் ஆவிக்குரிய சர்ச்சுக்கு அநேகர் அதை பார்த்து தேர்ந்தெடுத்து தேவன் சொல்லி சொப்பனத்து மூலமா சொல்லி அநேகர் வர்றதுக்கு காரணம் அதுதான். சரி, இதுதான் தேவன் நமக்கு தந்தது. ஏன்னா அதிசயம் நடக்குதே, அற்புதம் நடக்குதே. இந்த இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள சிந்தை பாருங்க, பார்க்கிறோம். கண்டிப்பு இருக்கு. ஒரு சபனா தேவனுடைய வார்த்தை இருக்கணும். ரெண்டாவது கண்டிப்பு, பரிசுத்த ஆவி இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடு இருக்கணும். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போயிடுவாங்களாம். ஒன்றும் இல்லாம பாருங்க ஒழுக்கம் கட்டு போயிரும் இந்த சபை. எங்கெங்க தீர்க்க தரிசனம் இல்லையோ, கண்டிப்பு இல்லையோ, அந்த இடங்கள்ல இந்த ஜனங்கள் சீர்கெட்டு வழி விலகி போயிடுவாங்கன்னு யார் சொல்றா? நான் சொல்றேன்னா ஆண்டவர் சொல்றாரா? யார் சொல்றா? கர்த்தர் சொல்றாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் பேசுறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் இந்த நாட்கள்ல தேவனை நாம் பற்றி கொள்ள வேண்டும். நம்முடைய சிந்தை கெட்ட சிந்தை. ஒரு குடும்பம் கெட்டு போகும்னு சிந்திக்கிறது. இந்த சிந்தை நம்ம நல்லதா கெட்டதா? சொல்லுங்க. கெட்டது. நீ எதை விதைக்கிறாயோ அதே நீ அறுப்பாவோ. உன்னுடைய சிந்தை எப்படியோ உன் வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம சிந்தையை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். நீ ஜெபிக்கலாம், முக்கி வெளியே வர்ற மாதிரி நீ ஜெபிக்கலாம். ஒரு சிலர் பார்த்தா அப்படிதான், ஐயோ நான் பயப்படுவோம் பாருங்க. அவ்வளவு ஜெபிப்பாங்க, ஆனா அன்பு இல்லைன்னா என்ன இல்லை? ஒன்றும் இல்லை. நீ ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு தான் வேதம் சொல்லுது. ஆகவே நீ அன்பா இருக்கிறாயா? ஒருவருக்கு விட்டு கொடுத்து போறியா? கேட்கிறவனுக்கு கொடுன்னு சொன்னாரு. அது கஷ்டம். ஆனா சத்தியத்தை அறியாம போயிட்டாலும் பரவாயில்ல. மெய்யான தேவனை அறியாம போக முடியாது. உலகமெங்கும் அவருடைய வார்த்தை போய்கிட்டு இருக்கு. இயேசுனா யார் என்று சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. எல்லா மனிதருக்கும் அழைப்பு கொடுக்கப்படுது. தப்பிக்கவே முடியாது பாருங்க. அப்படி இருக்கிற நேரங்கள்ல கொடுங்கள், அப்பொழுதும் கொடுக்கப்படும் சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார். இந்த கட்டளையெல்லாம் நம்ம கை கொள்ளும் போதுதான் கடினம் தான். அதான் சொன்னாரு இயேசு கிறிஸ்து சொன்னாரு, இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள். ஒரு சிலர் உட்பிரவேசிக்க பட்டாலும் அவங்களால கூடாமல் போகும். முடியல, என்னால வேண்டாம் பாருங்க. அதுதான் தற்பிரியர் பாருங்க. அவங்க சுயத்துல வாழ்றவங்க. ஆகவே அப்படிப்பட்டவங்க என்ன செய்ய முடியாதான்? இந்த சிந்தை அப்படிப்பட்டவர்களுக்கு இருக்காது. அதனாலதான் சொன்னாரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்துச்சே அந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அந்த ஒரு நல்ல சிந்தை உனக்கு இருந்தால் மாத்திரமே உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும், நீ பண்ற தொழிலும் நல்லா இருக்கும். அந்த கிறிஸ்துவின் சிந்தை, பிதாவின் குணங்கள், ஆவியின் கனிகள், 9 வித ஆவியின் கனிகளை பார்க்கிறோம். முதலாவது கனி என்ன? அன்பு. 1 யோவான்ல நாம் பார்க்கிறோம், அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பா இருக்கிறார். இந்த அன்பு நமக்குள்ள இருந்தா நம்ம அன்பு கூறுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த கடைசி நாட்கள்ல இந்த அன்பு தாங்க, இந்த அன்பு சகலத்தையும் தாங்குமா, சகலத்தையும் சகிக்கும். ஒருவருக்கு பாருங்க விட்டு கொடுத்து போவாங்க. சரி கேட்குறியா, சரி நீ பிழைச்சி போ, நீ நல்லா இரு. எப்படி? கெட்ட சிந்தையோட சொல்லக்கூடாது, மனப்பூர்ணமாக நம்ம அப்படி செய்ய வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிலர் காணிக்க போடுறது கூட நான் ஒவ்வொன்றும் எடுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணி தான் எடுப்பேன். ஒரு சிலர் கிழிஞ்சதாலும் ரெகுலரா, போன வாரம் தான் ஒரு வாரம் இல்லை, இந்த யார் பெற்ற பிள்ளைன்னு தெரியல, சத்தியத்தை தெரியாம சத்தியத்தையும் சொல்லிட்டோம் ஏதோ போடுது. இன்னைக்கு தெரிஞ்சு போயிடும் பாருங்க. அநேகர் வரல, யாருன்னு ஆண்டவர் பார்க்கிறார். நான் பார்க்கிறேன்னு இல்லையோ, தேவன் அவர் பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல மனப்பூர்ணமான காணிக்கை, மனப்பூர்ணமாக கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். குடுப்பமா வேணாமான்னு அது சுருட்டி
குலுக்கு சீட்டு கூட இப்படி போடுவாங்க. அப்படி கூட போட்டாலும் எதை கிளியாது. அவங்க மடக்கி எத்தனை மடக்கி அதை போடுறாங்க பாருங்க. வந்து அவங்க சாத்திரம், ஒரு சில சாத்திரம் பார்ப்பாங்க, ரூபா விரிச்சு கொடுத்தா எல்லாம் அவங்களுக்கு போயிடும் பாருங்க. அதனால சாத்திரம் பார்த்து இப்படி மடிச்சு போடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது பாருங்க. ஒவ்வொன்றும் தேவனை ஆராதிக்கிறதும் சரி, சத்தத்தை உயர்த்தி நம்ம தேவனை ஆராதிக்கணும், மனப்பூர்ணமா தரணுங்க. அதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். இந்த சிந்தை, நம்ம கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இருந்தா மாத்திரமே. அநேகர் பாருங்க, மகதலேனா மரியாளும் அநேக இந்த மரியாளுக்களும் சொத்துக்களை வித்து, எத்தனோ சீசர்கள் அவளுக்கு உண்டானதை விற்று தான் இயேசுவுக்கு பின்பு சென்றாங்க, ஒன்றுமே வேணாம் என்று பாருங்க. அதெல்லாம் எப்படி கிடைச்சுதான்? தேவனுடைய அன்பு அவங்களுக்குள்ள இருந்தபடினா விட்டு கொடுக்கிற தன்மை வந்து தேவனுடைய அன்பு இருந்தால் மாத்திரமே அதை வந்து அப்படிப்பட்ட இந்த அன்பின் கனிகள் ஒவ்வொருக்குள்ளும் வந்து ஆளுகை செய்யும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அநேகருடைய அன்பு இந்த கடைசி நாட்களில் அநேகருடைய அன்பு தனிந்து போகும் என்று வேதம் சொல்லுது. மனுஷகுமாரன் வரும்போது அநேகருடைய விசுவாசத்தை காண்பாரோ, அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நான் அந்த ஆராதனைக்கு வர்றதுக்கு முன்பாக நேத்தே ஒரு தீர்மானம், முந்தின வாரம், இப்போ 3 வாரமா தீர்மானம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆண்டவரே, என்னால் பாடல் படிக்கும் போதும் முழு பலத்தோடு, ஆராதனை பகுதியில் முழு பலத்தோடு நான் என்னதான் செய்வேன்? நான் ஒரு மனுஷன் தானே ஆண்டவரே, நான் ஒரு மண்ணு தானே, என்னால் நிற்க முடியல. ஆகவே செய்தி மட்டும் இப்படி வார்த்தை எனக்குள்ள இருந்து நீங்கள் மகிமைப்படுங்க. செய்தி மட்டும் கொடுத்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, நல்ல பலத்தோடு நாம் நம்முடைய வார்த்தைகளை தர சரீரத்தில் பலனை தாங்க. இந்த ஆராதனை, இந்த பாடல், அதிலேயே பாடல் பகுதியே களைச்சி போய் என்ன செஞ்சிடறோம், உட்கார அப்படியே களைப்பா இருக்கு. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் விடுவாரா பாருங்க. நீ அறியாம தேவனுடைய வல்லமை வெளிப்படுது. அந்த தீர்மானமே சிந்தையில் வரல. இந்த பலிபீடத்தில் ஏறினவங்க பாருங்க, வீட்டில் சொல்லுவாங்க, ஏறினவுடனே நீங்க யாரோ போல நம்ப முடியல பாருங்க. கர்த்தருடைய வல்லமை மற்ற நேரம் பேசவே கொஞ்சம் இதா இருக்காது. அங்கே பலிபீடத்தில் வந்தவுடனே கர்த்தருடைய வல்லமை, அவர் மிகுந்த சக்தி வாய்ந்தவரே. 3 வாரம் நான் ஆச்சரியமா இருக்கு. அதுக்கெல்லாம் ஒன்று ஆண்டவர் பாருங்க, அவருடைய வல்லமை இறங்கினோடனே என்னாலே நம்ப முடியல. அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா செய்தினா செய்தி தான், ஒரு ஆளே எடுக்க மாட்டாங்க, கலைச்சி போயிடுவாங்க. அது அப்படி. ஆனால் எனக்கு அடியனுக்கு ஆண்ட கிருபையை தர, அந்த கிருபை கடைசி வரைக்கும் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவர் வரும் அளவும் எனக்குள்ள அப்படிப்பட்ட அந்த பலன், காண்டாமிருகத்தின் பலன் எனக்கு காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. ஆகவே நம்ம தொடர்ந்து தேவ சமூகத்தில் அப்படி தேவனை துதிக்கும் போது கர்த்தர் பலத்தை தருகிறார். ஆகவே நம்ம மெதுவாக இருந்தாலும் பலன் குறைஞ்சிரும். ஆக எனக்கு தேவன் தந்த கிருபை ஒருபோதும் நாம் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஒரு நேரம் சோர்வு வரும், பலவீனம் வரும். நம் மனுஷர்கள் இந்த பூமியில எனக்கு எடுக்கப்பட்ட மண்ணு, தேவன் நமக்குள்ள வல்லமையாக இறங்கி நமக்குள்ள அவர் மகிமைப்படும் போது, சக்தி வாய்ந்தவர் நமக்குள்ள வரும்போது, இந்த காண்டாமிருகத்தின் ஒத்த பலன் நமக்குள்ள வரும்போது நம்மளாலேயே நம்ப முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நமக்குள்ள மகிமைப்படும் போது அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்கிறார். நம்முடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த கால வேளையில் ஒவ்வொருவரையும் நம்மை நாமே ஆராய்ந்து நாம் சிந்தித்து பார்ப்போமாக. அவருடைய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள சிந்தை இந்த நாட்கள் இருந்தால் மாத்திரமே நல்ல குணங்கள் நமக்குள்ள வரும். கர்த்தர் நம்ம வாழ்க்கையை, நம்ம சிந்தையை போலதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். உலகத்தான் எழுதி வச்சிருக்கான் பாருங்க, அது 100க்கு 100 உண்மை. நம்முடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையா இருக்கட்டும். அவர் இறங்குகிற தேவன், இரக்கத்தின் தேவன். நான் உனக்கு இறங்குனது போல நீ மற்றவர்களுக்கு நீ இறக்கப்படு என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றவர்களை நாம் பார்க்க கூடாது. நம்முடைய சிந்தை தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24, 25. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக தேவன்
அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். பந்தய சாலையில் போனா போட்டியில கலந்துருக்காங்க. நம்ம கூட விசுவாச பாதையில யாரை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? கிறிஸ்துவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தா நமக்கு எப்படிப்பட்ட சிந்தை வரணும்? கிறிஸ்துவின் மேலுள்ள சிந்தை. நம்ம அவரை நோக்கி தானே ஓடுறோம். நமக்கு வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடுனா அவரை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் கிறிஸ்து இயேசுவின் மேலிருந்த சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தையை நோக்கியே நீங்க ஓடணும். ஒரு பிரயாணப்பட்டு ஒரு ஊருக்கு போறீங்கன்னா யார் வீட்டுக்கு நீங்க போறீங்க? அவங்க பஸ்ல போகும்போது அவங்க கண்கள் உங்களுக்கு தெரியும். டிக்கெட்டு இன்ன ஊர்னு எடுப்பீங்க, அவங்க வீட்டை நோக்கி நீங்க போவீங்க. விசுவாச பாதையிலும் நம்ம இயேசு கிறிஸ்துவை நோக்கி போறோம்னா நாம் கிறிஸ்துவின் சிந்தையாக 24 மணி நேரமும் கிறிஸ்துவின் சிந்தையா இருந்தா தான் புத்தி உள்ள ஸ்திரீகள் இந்த கணக்குல நாம் காணப்படுவோம். தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்திலே நாம் காணப்படுவோம். பந்தய சாலைகளில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். எல்லாரும் தான் ஓடுவாங்க. நீ ஓடக்கூடாது, நான் தான் ஓடுவேன், சபையில நான் தான் முதல், அப்படி சொல்ல முடியாது. ஆகவே எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழைப்பு என்பது என்ன சொல்லுங்க? அழைப்புனா என்ன? சுவிசேஷம். சுவிசேஷம் என்பதுதான் அழைப்பு. சொல்லுங்க, அழைப்புனா என்ன? சுவிசேஷம், ராஜ்யத்தின் சுவிசேஷம். பாருங்க, இந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட அசையாத உலகம் இருக்கு. அந்த வரிக்கு போகணும்னா பாவம் இல்லாம வாழுங்க, நல்ல ஒழுக்கமான வழியில காணப்படுங்க, தேடுங்க, கர்த்தரை தேடுங்க, அவர் சமாதான பிரபு, சமாதானத்தை தருவார். பாருங்க, இந்த விடுவிக்கிற அந்த சுவிசேஷம், அழைப்பு என்பது சுவிசேஷத்தை குறிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கப்படுது. ஒரு வீட்டில் கல்யாணம் வச்சா பத்திரிக்கைன்னா என்ன? அழைப்பு. இந்த நாளில் வாங்குறது அழைப்பு தராங்க. எல்லாரும் வராங்களா? 1000 பத்திரிக்கை அடிச்சா 1000 பேரா வராங்க? ஏதோ 300 பேர் 500 பேர், பாதி பத்திரிக்கை தட்டு கழிச்சிடுறாங்க. பாருங்க, அதான் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இந்த எல்லாரும் பந்தய சாலையில் ஓடுறாங்க. எல்லாரும் வெற்றி அடைய முடியாது. ஆனா முயற்சி இருக்கு, எல்லாருக்குமே முயற்சி இருக்கு. எப்படியாகிலும் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும், அசையாத ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளணும். ஓடிக்கொண்டு இருக்கும் போது அநேகர் சோர்வு, சோதனை, பிசாசு அப்படியே வச்சிருப்பான். அழிந்து போற கண்ணுனால பார்க்கிற யாவும் என்னது? அனித்தியமானவைகள். காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படாத நம்ம கண்ணுனால பார்க்காத ஒன்று இருக்கு. நமக்காக கை வேலை இல்லாத நித்திய வீடு நமக்காக ராஜ்யத்திலே அவர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நோக்கி நாம் ஓட வேண்டும். கீழானவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள் என்று எல்லாரும் ஓடுறாங்க. எல்லாரும் என்ன செய்யறாங்க? பந்தய சாலைகளில் ஓடுவார்கள். ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? ஒருவன் தான் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி நம்ம ஒரு லட்சியத்தோடு என்ன செய்ய வேணும்? ஓட வேண்டும். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடுங்கள். எப்படி நான் ஓடணுமா? சொல்லுங்க, எப்படி நான் ஓட வேண்டும்? பெற்றுக்கொள்ளத்தக்க நாம் ஓட வேண்டும். நம்முடைய சிந்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாயிருப்பார்கள். பாருங்க, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எப்படி இருப்பாங்களாம்? இச்சை அடக்கம். ஆவியின் கனிகளே எத்தனாவது கனி? 9வது கனி. இந்த இச்சை அடக்கம் தான் வேணும். இந்த இச்சை அடக்கம் பிதாவின் குணங்கள். ஆகவே இந்த இச்சை அடக்கம் வேணும். ஞாயிற்றுக்கிழமை ஏதாகிலும் வேலை இருந்தாலும் அன்னைக்கு கர்த்தருடைய நாள். இச்சை நீ அடக்கணும். பாருங்க, 6 நாள் வேலை செய்யறோம். 7வது கர்த்தருடைய ஓய்வு நாள், பரிசுத்த நாள். அந்த நீதியை நீ குலைச்சிட்டு நீ என்னதான் நீ செஞ்சாலும் உனக்கு ஆசீர்வாதமா இருக்காதுன்னு யார் சொல்றா? நான் சொல்றேன்னா கர்த்தர் சொல்றாரா? கர்த்தருடைய வார்த்தை. இனிமே அதைத்தான் நாம் தியானிக்க போறோம். ஆகவே நான் தப்பித்து கொள்ளும்படியாக இந்த இப்படிப்பட்ட சத்தியத்தை நான் சொல்றேன். எக்கேடு நீ கெட்டு போ, ஒளிஞ்சு போ, எனக்கு என்ன அப்படி சொல்ற கள்ள மேய்ப்பர்கள் நான் இல்லை. நீங்க கணக்கு போட்டு பார்க்க வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எனக்கு தேவன் வெளிப்படுத்தினதை சத்தியத்தை சத்தியமா சொல்லிட்டு நான் போறேன். எதோ இந்த பூமியில இழந்தாச்சு. வெறும் பாருங்க, சத்தியத்தை சொல்லாம ஒரு அற்ப காரியத்துக்காக சார்ந்து பேசினா என் கதி பயங்கரமா இருக்கும். ஆகவே அது பயந்து தான் சத்தியத்தை சத்தியமா சொல்லிடுறது. நீ கடைபிடியாம போ, சொல்ல வேண்டியது என் கடமை.
உங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது இந்த கடமை. காதுள்ளவன் கேட்க கடவன் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு இச்சை அடக்கம் நமக்கு வேணுங்க. இன்னைக்கு பரிசுத்த ஓய்வு நாள். எப்படிப்பட்ட கோடி ரூபா, 1 லட்சம் 2 லட்சத்துக்கே நீ அவுட் ஆகிடுற. கோடி 1 கோடி தாரன்னு சொன்னா ஐயோ சபையே வேணாம், இப்படி 1 கோடியை கொடு பாருங்க. அப்படி விழுகிற ஜனங்களும் இருக்கிறாங்க இந்த உலகத்துல. பணாசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு. நீ எது பலவீனமா இருக்கிற? இயேசுவா உலகமா? வசனம் இருக்கு பாருங்க, உலகமா இயேசுவா? ரெண்டுலையும் ரெண்டுக்கு நான் ஊழியம் பார்க்க முடியாது. ஒன்று தேவனை ஏற்றுக்கொள், அப்படி இல்லைன்னா உலகத்துக்கே நீ போயிரு. யோவான் எழுதின சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்து எப்படியாக சொல்றார், 2 எஜமான்களுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருத்தன் எப்படி ஊழியம் செய்ய முடியும் 2 எஜமானுக்கு? 2 எஜமான எதை குறிக்குது? ஒன்று இயேசு ராஜா, இன்னொன்னு உலகம். பாருங்க, உலகம் நீ பார்க்கிற காரியம் எப்படிப்பட்டது? உலகத்துக்குரியது நீ பார்க்கிற. என்னைக்கு? இந்த ஓய்வு நாள்ல, பரிசுத்த ஓய்வு நாள்ல. நீ எப்படிப்பட்ட கொம்பனா இருந்தாலும் தேவனுடைய சத்தியத்தை என்னையவே எடுத்துக்கங்க. ஞாயிற்றுக்கிழமை தட்டு கழிச்சிட்டு வேற முக்கியமானது இருக்குன்னு போனாலும் ஆண்டவர் என்னைய ஆசீர்வதிக்க மாட்டார். அதான் உண்மை. சத்தியம்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த பரிசுத்த ஓய்வு நாள், இந்த ஓய்வு நாளுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு. எத்தனோ ஆட்கள் வரல பாருங்க, ஆண்டவர் துக்கப்படுறார். ஆகவே பரிசுத்த ஓய்வு நாள்ல ஒரு இச்சை அடக்கம் இருக்கணுங்க. அன்னைக்குதான் மட்டன் அப்படின்னா நாக்கு கேட்குது, வாய்க்கு ருசியா. காலையில எடுத்து வச்சுட்டு பிரிட்ஜ்லயாவது நீங்க வச்சுட்டு வரலாம். ஜெபம் முடிச்சுட்டு கூட உங்களுக்கு ஆகாரம் இருக்கு, சாம்பார் சாதம் உங்க நாக்கில் இறங்கலை சொன்னா நீங்க போயிட்டு கூட நல்லா சிக்கனு பொரிச்சு நல்லா குழம்பு வச்சு நீங்க சாப்பிடலாம். அன்னைக்குதான் எல்லாம் பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை சொந்த பேச்சு கூட பேசக்கூடாது. நான் கவனிச்சுட்டு தான் வாரேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டரம்மாவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அது எனக்கு தேவையில்லை. தேவனுக்கு முகதாட்சியமே இல்லை. சொந்த பேச்சை நம்ம பேசிடுறோம். என்னையும் சேர்த்துதான். என்னை அறியாம என்ன செஞ்சுடுறோம்? விசுவாசி வராங்க, சோத்திரம் போடுறோம் பாருங்க. மற்றபடி என் சொந்த காரியங்களை என்ன செய்யக்கூடாது? ஓய்வு நாள்ல பேசக்கூடாது. அது கர்த்தருடைய நாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சும்மா இந்த பரலோக ராஜ்யம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி ஒரு அபிஷேகத்தை எல்லாம் ஆண்டவர் தராரு. ஆனா அவர் கட்டளையில ஒன்றுல தவறி போயிட்டா அங்க போக முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோக ராஜ்யம் சாதாரணமா பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இது கடினமான இடுக்கமான வாசல். இதுல கடைபிடிக்கணும். நமக்கு என்னதான் வேணுமா? பெற்றுக்கொள்ளத்தக்க நம்ம ஓடணும். இச்சை அடக்கம். அவங்க பந்தயசாலைக்கு ஓடுறவங்க இச்சை அடக்கமா இருப்பாங்க. இது வேண்டாம் போ, கோடி ரூபா இருந்தாலும் தேவையில்லை. தேவ சமூகத்துக்கு நான் வாரேன். அவரை நம்பி வந்தீங்கன்னா அவர் கைவிடுவார். அவங்கள கைவிட மாட்டார். உங்க திறமையினால, உங்க அறிவுனால எந்த பிரச்சனையும் எந்தவித காரியத்தையும் உங்களால சாதிக்க முடியுமா? கையை ஒண்டி கர்ணம் பாஞ்சு கைதான் உடையும். உனக்கு ஒருபோதும் நீ சாதிக்கவே முடியாது. வேதம் சொல்லுது பாருங்க, உன்னுடைய பலத்தினாலும் உன்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே எல்லாம் ஆகும். தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகுங்க. நம்ம எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் நம்மளால ஒன்றும் முடியாது. தேவ சமூகத்தில் அவருடைய நீதியை நீ தேடு. நீதியை தேடும் போது இவைகள் எல்லாம் நம்முடைய தேவைகளை தருவார். ஆண்டவர் சமூகத்துக்கு தான் நான் வந்தேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கு? நீங்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நீ தேவனுடைய நீதியை மட்டும் நீ உண்மையாக தேடுறதுலயே இருக்கு. உண்மையாக தேடுகிறவரின் உள்ளத்துல அவர் வருகிறார். சங்கீத புஸ்தகத்துல பார்க்கிறோம், உண்மையாய் தேடுகிறவர்கள் பாருங்க. அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், உண்மையா தேடணுங்க. தேடும் போது நம்ம இந்த இச்சை அடக்கம், இந்த கனியில நம்ம ஒவ்வொருவரும் ஜெயிக்கிறவர்களா இருக்கும். ஜெயிக்கணும். இச்சை அடக்கமா எல்லாத்தையும் அடக்கி வச்சிடணும். ஞாயிற்றுக்கிழமை இயேசுவே உமக்கு தான் முதலிடம். நீங்க செஞ்சு பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களே செய்கிறார். நான் இந்த சத்தியத்தை சொல்லிட்டேன்னா நான் தப்பிச்சிட்டேன். நான் தப்பிக்கிறதுக்காக தான் நான் என்ன செய்யறேன் சொல்றேன். இந்த மாதிரிலாம் பாஸ்டர் சொல்லலை. சொல்லியிருந்தா நான் மனம் திரும்பி இருப்பேன். பாருங்க, தீர்க்கதரிசன வார்த்தையும் கூட ஆவியானவர் பேசுனது, மனம் திரும்புகள் என்று. நம்ம மனம் திரும்பல. ஞானஸ்தானத்தில் இருக்கிறோம், ஏதோ வாய்க்கு உளர்றோம். ஆனா உண்மையிலே நீங்க உட்கார்ந்து நிதானித்து பாருங்க, உண்மையாகவே நான் மனம் திரும்பல. மனம் திரும்ப ஏற்ற கனிகளை நீ தரணும். மனம் திரும்பினா என்ன உண்டாகும்? தேவனுடைய அன்பு நம்ம இருதயத்தில் ஊற்றப்படும். தேவனுக்குன்ற இந்த நாளை நம்ம கொடுப்போங்க. உங்க பிள்ளைங்க வரலையா, முழங்கால் படியிட்டு நீங்க ஜெபிப்பீங்க, கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடுவீங்க. ஒன்று கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கணும் சொன்னா தேவனுடைய நீதியை நிறைவேற்றும். ரெண்டாவது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு
வந்து கீழ்ப்படியணும். நீ கீழ்ப்படியாம ஊழியக்காரர் உங்களுக்கு சொல்ற சத்தியத்துக்கு வசனத்துக்கு நீங்க என்ன செய்யணும்? கீழ்ப்படியாம நீ என்னால முடியும், எல்லாம் அதிகாரம் உனக்குள்ள இருக்குன்னா உன்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். பவுல் சொல்றார், எல்லாத்தையும் தேர்ந்திருக்கேன் சொன்னா உனக்குள்ள இன்னும் ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். வசனம் அப்படி சொல்லுது. ஆகவே இந்த ஊழியர் சொல்ற வார்த்தை கீழ்ப்படியணும். நீ என்னமோ பெரிய ஒரு தீர்க்கதரிசி மாதிரியும் வந்து நம்மலாம் சும்மா உட்காந்துருக்கோம், வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த வனாந்தரத்தில் பாடுபடணும் என்ன அவசியம் பாருங்க. தன்னை ஞானி என்று எண்ணுகிறவன் பைத்தியக்காரனா இருக்கிறான் வசனம் சொல்லுது. ஆகவே கர்த்தருடைய ஊழியர் சொல்றது வந்து நானா சொல்லல, தேவனுடைய வார்த்தைங்க. இந்த வார்த்தை தேவன் சொல்லாம நான் சொல்லிட்டு இணைய திருப்பிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த நாட்களில் தேவனுடைய நீதியை தேட வேண்டும். ஒரு இச்சை அடக்கம் நமக்குள்ள வேணும். இந்த இச்சை அடக்கம் இல்லாததுனால தான் பாருங்க அநேகர் வந்து ரத்தத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியும் கூட ரத்தத்தை என்ன செய்யறாங்க? வறுத்து சாப்பிட்றாங்க. ஆண்டவர் சொல்ற கட்டளையை நீ மீறுற. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஆகவே அந்த ரத்தத்தை என்னதான் செய்யணுமா? தரையில ஊத்திடணும். அது உயிர் ஜீவன். ஆகவே நாம் இதை கடைபிடிக்கணும். இச்சை அடக்கம் நமக்கு வேண்டும். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு பாருங்க, அழிந்து போற கிரீடத்துக்காக அப்படி ஓடுறாங்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆகவே வந்து நம்ம இந்த நாட்கள்ல அப்படி அழிவில்லாத கிரீடம் தான் ஜீவ கிரீடம். இந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நாம் எல்லாரும் ஒரு லட்சியத்தோடு பெற்றுக்கொள்ளத்தக்க ஒரு விசுவாசத்தோடு நாம் போக வேண்டியது இந்த நாட்கள்ல மிகவும் அவசியம். இந்த அப்போஸ்தலராகிய பவுல் பாருங்க, அவரை மாதிரி எந்த ஊழியனும் இந்த பூமியில அவர் ஜீவித்தது இல்லை. அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அநேக அடிகள் அடிக்கப்பட்டார். கிறிஸ்துவுக்காக. எனக்கு வந்த சோதனை யாருக்கும் வரக்கூடாது. நீ சோதனைக்குள்ளேயே வரலையே, ரேச தட்டி தான் பார்க்கிறார் விசுவாசத்தை. அதுல நீ அவுட் ஆகிடுற பாருங்க. பந்தயசாலையில் போடுறவங்க பெற்றுக்கொள்ளத்தக்க போகணும். எல்லாரும் ஓடிக்கொண்டே இருப்பாங்களாம். ஓடிக்கொண்டு இருக்கும்போது சைடில் உனக்கு பிடிச்சது ஏதாகிலும், அதாவது 1,00,000 இருக்கலாம், ஒரு சில வெறும் 1000 ரூபா இருந்தாலும் ஐயோ அந்த பணம் தான் இப்போதைக்கு எனக்கு வேணும், அவுட் ஆகிடுவாங்க. இங்கே மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, உனக்கு எது அடிமையாக இருக்கோ அது உனக்கு கண்ணு முன்னாடி சைடில் இருக்கும். ஏன்னா இப்படி ஆகிலும் உன்னை அவுட் ஆகணும். பிசாசு வந்து சத்தியத்துக்குள்ள வரக்கூடாதபடி உன்னை தோக்கடிக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் மனதில் வைத்துக் கொள்ளணும். பாருங்க, எதையும் வைப்பான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பலவீனங்கள் இருக்கும். இதை வச்சுட்டா தோக்கடிச்சிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இச்சை அடக்கம் உனக்கு எந்தெந்த கனி இருக்கோ இல்லையோ, முதலாவது அன்பு, கடைசி இச்சை அடக்கம். அந்த ரெண்டு வந்துட்டாலுமே மற்ற கனிகள் உனக்குள்ள வந்துடும். பாருங்க, பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடுறாங்க. கிறிஸ்துவேனா அடைந்து கொள்ள வேண்டும். அழிந்து போற அந்த பொருளுக்காக ஒருபோதும் நான் பின்வாங்க மாட்டேன். இயேசுவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எத்தனோ ஆண்டவர் வந்தார், பேசினார், ரீல குப்பையில போடு போய் வந்து ஞாயிற்றுக்கிழமை நீ வந்து தேவனே உண்மையை ஆராதிக்கிறியா? ஆண்டவர் எப்படி உன்னோடு பேசுவார்? ஆண்டவர் உன்னோடு பேசினா, தேவனுடைய அன்பு உனக்குள்ள இருந்தா வந்து அப்படி போவாரா? வந்து கர்த்தர் தேவனுடைய ஆலயத்தில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் பாருங்க அப்படிதான் காணப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்து அநேகர் வந்து பாருங்க அப்படிலாம் அப்படிப்பட்ட உங்களுக்குள்ளேயே ஒருவன் எழுந்து அவர் சொன்னதே நடந்தாலும் நீங்க அவர்களை என்ன செய்யாதீங்க? பின்பற்றாதிருங்கள். யாரு கள்ள தீர்க்கதரிசி, யாரு கள்ள போதகர், யாரு நல்ல தீர்க்கதரிசி, எது கள்ள போதகர், யார் நல்ல பாஸ்டர் மேய்ப்பர்கள், யாரு கள்ள மேய்ப்பர்கள், வருகிற நாட்கள்ல அது கொஞ்சம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் பாருங்க. அது இந்த சத்தியத்தை நீங்க வருகிற நாட்கள் அறிந்தாதான் நீங்க தப்பித்து கொள்ள முடியும். இந்த கடைசி நாட்கள் அப்படி ஆண்டவர் சொல்ல, உங்க சபைகளுக்குள்ளேயே வந்து ஒருவன் எழும்பி அவன் சொன்னதே நடந்தாலும் அவங்களை பின்பற்றாதீங்க ஆண்டவர் சொல்றார். ஆகவே அவங்க கிரியையில பார்க்கணும், தேவனுடைய நீதியை நிறைவேற்றுறாங்களா, அவங்களுடைய சுபாவங்கள் என்ன, தேவனுடைய அன்பு அவங்களுக்கு இருக்கா, அதை நம்ம பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் வந்து பீத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் அப்படி பேசினார் நீ ஆலயத்துக்கு வருவியே, உன் ஜீவியத்தில் ஒரு மாற்றங்கள் உண்டாகுமே, ஒருவருக்குற நீ விட்டு கொடுத்து நீ வாழ்வையே. ஒவ்வொருவரும் சிந்திப்போமாக. கர்த்தர் இந்த வேளையில நம்மோடு அவர் பேசுகிறார். ஆகவே தொடர்ந்து இந்த இச்சை அடக்க அந்த கனி நமக்கு வேண்டும். இந்த பவுலே சொல்றார், நம்மளாம் ஏமாத்திரோம். வாசிங்க வந்து அந்த 26. ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். ஒரு நிச்சயம் இல்லாம நான் ஓடுவது இல்லைங்க.
நான் ஏதோ கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன், குப்பையமாக நான் என்றேன். நான் ஒரு நிச்சயம் இல்லாம இந்த விசுவாச பாதையில, இயேசுவின் வழியில நான் செல்லுவதில்லை. ஒரு நிச்சயத்தோடு, ஒரு உறுதியோடு நான் போவேன்னு சொல்றாரு. நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான். அவர் சொல்றாரு பாத்தீங்களா, மற்றவர்களுக்கும் சொல்றாரு, தன்னை ஆராய்ந்து பார்க்கிறார். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு, ஆகாதவென்று போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன், என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று அவர் சொல்றார். யார் சொல்றார்? பவுல். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாருங்க, மற்றவர்களுக்கு நான் பிரசங்கிக்கிறேன் நானே, ஆகாதவென்று நான் போயிடக்கூடாதப்பா, என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துறேன். உபவாசம் இருக்கும் போது உபவாசம் இருக்கணும். கத்தரை தேடுகிறதுல இந்த சரீரம் வந்து நல்லா கறி மீன் மட்டன் தின்னுக்கிட்டு இருந்தா சேட்டை செய்ய சொல்லும். தேவனை விட்டு வழி விலைக்கு போயிடுவோம். இந்த பவுல் பாருங்க, அவருக்கு சகலமும் கிடைச்சாலும் இது வேணும். அவருக்கு இச்சை அடக்கம் கனி இருந்தது. கிறிஸ்துவ ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு இச்சை அடக்கம் கனி இல்லைன்னா நீ விசுவாச பாதையில ஒன்னால ஓட முடியாது, தேவனுடைய ஆலயத்துக்கு ஒன்னால வர முடியாது, ஆகவே ஜெபிக்க கூட முடியாது. ஏன்னா இச்சை அடக்கம் இருந்தா தான் நீ லட்சியத்தோடு காலையில எத்தனை மணிக்கு நான் ஜெபிப்பேன் பாருங்க, அதிகாலை ஜெபித்தே தீருவேன், ஒரு நாள் அசந்தாலும் ஜெபம் பண்ணுவேன், ஒரு உறுதியோடு வந்து ஒரு விசுவாசத்தை வர்த்திக்க செய்ய ஒவ்வொரு நாளும் இயேசுவின் வழியில செல்ல முடியும். இந்த பவுல் சொல்றாரு, ஆகாதவனாக நான் ஒருவதும் போயிடக்கூடாது, என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துறேன். நாமனா என்ன சொல்லியிருப்போம், ஒரு வரம் கொடுத்தா போதும், ஒரு சின்ன கிருபை இருந்தாலுமே என்னை யாராலையும் பிடிக்க முடியாது. பெருமை, பெருமையுள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாரா சாதகமா இருக்காரா? எதிர்த்து நிற்கிறார். வந்து தாழ்மையுள்ளவருக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். ஆகவே நாம் இந்த நாளுக்குள்ள ஜாக்கிரதையில் உள்ளாய் நாம் காணப்பட வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 5-9 வரை நாம் வாசிக்கும் பொழுது, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாமிச சிந்தை மரணம். இந்த இடத்துல எதுல இருந்து நான் சொன்னேன்? 5 நாம் பார்க்கிறோம். அன்றியும் மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாமிசத்துல வந்து ஞானஸ்தானம் எடுக்கும் போதே வந்து என்ன செய்யல, ஏதோ முங்க சொன்னாங்க, முங்கிட்டு எந்திரிச்சிருச்சு பாருங்க, அது சடங்கு மாதிரியே எடுத்திருக்குங்க ஒரு சிலர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம அப்படி அல்ல. ஆகவே மாமிசம் சாகல. தண்ணியில மூழ்கும் போது எதுக்கு செத்து, எதுக்கு நாம் பிழைக்கிறோம்? மாமிசத்துக்கு செத்து நீதிக்கு நாம் பிழைக்கிறோம். பாவம் எல்லாம் செத்து போயிருச்சு. மாமிசம் சுயம், நமக்குள்ள இருக்கிற சுயம்னா என்ன? கோபம், அதை பற்றி நாம் பார்க்கிறோம். அதெல்லாம் நமக்குள்ள வந்து இருக்கக்கூடாது. பலவித அந்த கிரிகளை பற்றி விரோதம், கசப்பு, கலாத்தியர்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செத்து தான் வந்து பாவத்துக்கு செத்து நீதிக்கு கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்றோம். அப்ப நமக்குள்ள என்ன வரக்கூடாதான்? மாமிசத்தின்படி நடக்கக்கூடாது. மாமிசத்தின்படி நடவாமல் நீங்க மனதுல நினைச்சதுக்கெல்லாம் நீங்க செய்யக்கூடாது. மாமிசத்தின்படி இந்த ஓய்வு நாள், பரிசுத்த நாள், நீ புடமுடுற வரைக்கும் வந்து ஆண்டவர் உன்னை சும்மா விட மாட்டார். எப்படி ஆகிலும் அவரிடம் உன்னை இழுத்து கொள்ள முடியாது, பேசிக்கிட்டே இருப்பார். எத்தனோ தரம் கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளும் வண்ணமாக எத்தனோ தரம் நான் உன்னோட பேசினேனே, உனக்கோ மனதில்லாமல் போயிற்றே. கர்த்தர் அப்படி கீழ்ப்படியாத பிள்ளைகளோடு ஒரு நாள் பேசும் காலம் வரும். அதுக்கு முன்பாக நீ மனம் திரும்பி தேவனை நீ சார்ந்து கொண்டால், இந்த கிருபையின் காலத்துல நீ மனம் திரும்பி தேவனுக்கு நீ கனி கொடுத்தால், நீ கனி கொடுக்கிறவனாய் இருந்தால், மிகுந்த கனிகளை நீ கொடுத்தால், பிதாவானவர் உன்னை பார்த்து அவர் மகிமைப்படுவார். நீ மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி வந்து இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மாமிசத்துக்குரியவங்க என்ன வைக்கிறது, நாளைக்கு என்ன குழம்பு, என்ன செய்யறது வந்து பாருங்க, உலகத்துக்குரிய கீழானவைகளே தேடுவாங்க. இந்த பன்னி பாருங்க வந்து ஒரு பூமியில சொல்லுவாங்க, இந்த பன்னி பெரும்பாலும் வானத்தை அண்ணாந்து பார்க்காதான். மைனா, குருவி, புறாலாம் பாருங்க தண்ணி குடிச்சிய வானத்தை நோக்கி குடிக்குது, கர்த்தருக்கு நன்றி சொல்லுது. நீங்க கொடுத்த ஆகாரத்துக்காய் நன்றி. கடக்குன்னு முழுங்கிறாது, எடுத்து தண்ணியை வாயில வச்சு வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுது.
இந்த பன்னி பாருங்க கடைசியில் அறுக்கும் போது தான் மல்லாக்கா போட்டு வானத்தை, அப்படி ஒரு வானம் இருக்கா பாருங்க. அதுதான் கீழானவைகளே. பன்றி வந்து துர்க்கிரியர்களுக்கு பூமிக்குரியவைகளை நாம் பார்க்கிறோம். கீழானவைகளுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு, அசுத்தத்தை ஒப்பிடப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழானவைகளே நாடுறவங்க தான் மாமிசத்துக்குரியவர்கள் என்று பார்க்கிறோம். ஆவியின்படி நடக்கிறவங்க ஆவிக்குரியவைகளை சிந்திப்பாங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுனா போதும். இதான் நீ கஷ்டப்படணும். எதுக்கு ஏன் அவதிப்படுற, இழுத்துக்கிட்டு பறிச்சுக்கிட்டு? ஒருபோது நீ கஷ்டப்படணும் அவசியம் இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் மட்டும் தேடு. பாருங்க, மற்ற எல்லா தேவைகளையும் ஆண்டவர் தருவார்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவருங்க. என்னைய ஒப்பிட்டு நீங்க பாருங்க, தவறாம மற்ற எதுலையாவது நாம விட்டு கொடுத்து போயிடுவேன். இதுல மட்டும் ஆவிக்கு சத்தியத்துல மட்டும் கண்டிப்பா இருக்கும், ஸ்டிக்கா இருப்பேன். ஆகவே நீங்க இதுல தப்பிக்கவே முடியாது. ஆகவே இது சொல்லலாம்னு நானும் ஆண்டவருடைய வரிக்கு போக முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நாட்கள்ல நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எவனிட விழுங்கலாம் என்று கெச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான் பிசாசு. அந்த வலையில நீயா போய் விழுந்துடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்தை அவரை அன்பு கூறாம நீ எந்த காரியத்துக்கு போனாலும் ஆசீர்வாதம் கிடையாது, தீங்கை விளைவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கும். உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒரு சிலர்லாம் வருஷ கணக்கா வரல, அவங்க வாழ்க்கையெல்லாம் என்னவா இருக்கும் நினைச்சாலுமே பயமா இருக்கு. காதுள்ளவன் கேட்க கடவன், அவ்வளவுதான். காது இருந்தா நீ கேட்டு மனம் திரும்பி வா. இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை, நான் தப்பிச்சிட்டேன் சத்தியத்தை சொல்லி. ஆகவே இது தேவனுடைய வழி, இடுக்கமான வழிங்க. யாருமே சுலபமா அதை அடைந்து கொள்ள முடியாது. ஆகவே மாமிசத்துக்குரியவங்க அதை தான் சிந்திப்பாங்க. அவங்க மேலேயும் தப்பு இல்லை, ஏன்னா தேவனுடைய நீதியை தேடலையே. வாய் சொல்லுது, ஆனா கிரிகளை நீ காமிக்கணும். ஆண்டவர் உன்னோடு இருக்கிறதே, கிரிகளை நீ காமிக்கிறாயா? அப்ப தேவன் நீ வெட்டி போட்டாலும் நீ கொன்று போட்டாலும் நாம் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவேன். எத்தனை பேர் சொல்றோம்? சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ சொன்னாங்களா இல்லையா? இந்த பொற்சிலையை செஞ்சு வச்ச ராஜா செஞ்சு வச்ச பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்று எவ்வளவு வைராக்கியம். அதெல்லாம் நீங்க பெயில் ஆகியிருப்போம் பாருங்க. சின்ன சின்னதையே தேவனுடைய நீதியை நிறைவேற்றாதபடி இயலாதவர்களாய் நம்ம பரிதாபமாய் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப ஆவியின்படி நீங்க நடந்தீங்கன்னா ஆவியின்படி நீங்க சிந்திக்கிறீங்களா? நம்ம சிந்தை எப்படி இருக்கு? ஆவியின் சிந்தையாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாசிங்க. மாம்ச சிந்தை மரணம். மாமிச சிந்தை எதுல கொண்டு போகும்? மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். மாமிச சிந்தை மரணம். நீ என்னவா இருக்கட்டும் நீ மாமிச சிந்தை மரணத்தை கொண்டு வரும். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். பாருங்க, ஆவியின் அந்த இடத்துல பார்க்கிறோம், மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமா இருக்குமா. ஆவியின் சிந்தையை நம்ம ஒவ்வொருவரும் நம்ம அதை சிந்திப்போமாக. கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இருக்கா? அது இருந்தாலுமே நம்ம வாயை திறந்து அதை கொடுங்க இதை கொடுங்க பாடல் கூட படிச்சோம்ல. நீ நினைப்பதற்கும் ஜெயிப்பதற்கும் பாருங்க, நீ வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக செய்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். அவர் கைவிட மாட்டாருங்க. ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார் பாருங்க. எதுக்கு நம்ம புத்திகள் எப்படிலாம் போகுது? பிசாசுக்கு இடம் கொடுக்குறாங்க. பிசாசுக்கு இடம் கூடாதுங்க. வேதம் வசனம் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த வசனம் நீதியை சொல்லியிருக்கு. அப்ப அந்த நீதியை நான் நிறைவேற்ற வேண்டும். நீ ஆலயத்துக்கு ஓடி வந்தா நீ தேவனுடைய நீதியை நிறைவேற்ற. பிசாசுக்கு நீ எதிர்த்து நிக்கிற. நீ தேவனுடைய நீதியை நிறைவேற்றாம இருந்தா பிசாசுடைய பக்கத்துல இருக்க. பிசாசும் பேசுவான் பாருங்க. பிசாசு பேசுவான், எல்லா காட்சியும் கொடுப்பான். அவனும் ஆசீர்வதிப்பான். வசனம் இருக்கு, என் இஷ்டம் உள்ளவனுக்கு நான் என்ன செய்யறேன், நான் தாரேன். ஏன்னா இந்த பூமி கீழ்ப்படியாம நம்ம மனிதர்கள் விழுந்த போது அத்தனையும் பிசாசுக்கு நாம் கீழ்ப்படிஞ்சபடினால அத்தனை ஆசீர்வாதமும் போயிருச்சு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம் கீழ்ப்படியாமையினால முதலாவது முறையாக இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே பரிசாக இந்த பூமியில கொடுத்து ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு எடுத்தார். இந்த நிமிஷத்து வரைக்கும் போராடுகிறார் மனுஷரோடு போராடி கொண்டே இருக்கிறார். இந்த நிமிஷத்து வரைக்கும் நீ மனம் திரும்ப மாட்டாயா? என் நீதியை நிறைவேற்ற மாட்டாயா? அதனாலதான் அவர் அழுத்து போய் வெளிப்படுத்தின விஷயத்தில் நீங்க பாத்தீங்கன்னா
இயேசு கிறிஸ்து அநேக இடங்கள்ல சொல்லியிருக்கார், காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன். அழுத்து போனாருங்க பாருங்க. எனக்குள்ள அதுல வந்து அந்த இயேசு கிறிஸ்து ஆலயத்துல ஏவார வீட ஆக்குறாங்க. புறாக்களையும் சாட்டை உண்டு பண்ணி என்ன செய்யறாங்க, துரத்துகிறதே வேதம் சொல்லுது. இயேசு கிறிஸ்து அன்பாதான் இருந்தார், ஆனா பக்தி வைராக்கியமா இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவனுடைய நீதியில ஒரு விசுவாசி வழி விலகி போதுன்னா எரியணும், இருதயம் எரியணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தான் உண்மையான ஊழியக்காரன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து இதை செய்தாருங்க. தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவராய் இருக்கிறார். எந்த நேரத்துல என்ன சொல்லணுமோ அந்த நேரத்தை சொல்லி ஆக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம ஆவியின் சிந்தையா இருக்கும்போது சமாதானமாய் உண்டாகுது, ஆசீர்வாதம் உண்டாகுது. எப்படி என்றால், மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. பகை. நீ மாமிச சிந்தை, ஏதோ சிந்தையில நீ வழி விலகி போனா இது வந்து தேவனுக்கு மாமிச சிந்தை யாவுமே தேவனுக்கு முன்பாக பகை. நீ பகைனர். இயேசுவுக்கு யார் தான் பகை? தேவனுடைய நீதியை நிறைவேற்றலாம், நீ தான் விரோதி, நீ தான் தேவனுக்கு முன்பாக சத்துரு, சந்தேகமே இல்லை. பாருங்க, இந்த இடத்துல அப்படிதான் வாசிக்கிறோம். அந்த மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகைங்க. ஆனா ஒரு நேரம் இப்படி செஞ்சுட்டா எத்தனை பேர், ஆண்டவரே இந்த மாமிசத்தின்படி பாவங்களை நிறைவேற்றிட்டேன், நீங்க மன்னிங்க. இந்த இரக்கம் இருக்கா? தாவீது அப்படி குற்றம் செய்யும் போது உடனே வந்து நிலவரமான ஆவியை தாங்கப்பா, அடிக்கடி இந்த மனஸ்தாபப்படுகிற அந்த ஆவி தாவீதுக்குள்ள இருந்தது. அதனாலதான் இயேசு சொன்னார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி. ஆகவே அது ஒரு மாமிச சிந்தை, விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கும் கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. பாருங்க, கீழ்ப்படிய கூடாமல் இருக்கிறது. விரைச்சுக்கிட்டு பலவீனமா இருப்பாங்க. ஆனா இந்த இதுல என்ன செய்வாங்க, வைராக்கியமா இருப்பாங்க. எதுல நீ வைராக்கியத்தை காமிக்கணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அது கீழ்ப்படியாது. 8வது வசனம், மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டாங்களா? மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள்லாம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. 3 அல்லேலூயா சொல்லுங்க. ஜாக்கிரதையா நீங்க இருக்கணும், கவனமாக. ஆகவே மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் வந்து என்ன செய்ய மாட்டாங்களா? பிரியமா, தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டாங்க. தேவனுக்கு எது எது பிரியம்? தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவது தேவனுக்கு பிரியம். அன்பு உள்ளவர்களாய் நான் நடந்து கொள்வது தேவனுக்கு பிரியம். தேவனை நிலைத்திருக்கிறது தேவனுக்கு பிரியம். ஆவியின் 9 வித காணிகளால் நிரம்பி இருப்பது, ஆத்தும ஆதாயம் செய்வது, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். வந்து அது ஆவியின் சிந்தை உள்ளவர் தான் ஆவியின் படி தேவனை பிரியப்படுத்துவாங்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்து மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டாங்க. பிரியமே, வார்த்தையே பிரியமா இருக்காது. ஆகவே அப்படிப்பட்டவர்கள் வந்து தேவனுக்கு கீழானவைகளை நாடிட்டு போவாங்க. அதுல ஆண்டவர் கணக்கிலே சேர்க்க மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி, வெறும் ஆவின்னு சொல்லிடக்கூடாது. கிறிஸ்துவின் ஆவி. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் ஆவி அவருடையவன் இல்லாதவன், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நீ தேவனுடைய பிள்ளை இல்ல, தேவனுடைய மகன் கிடையாது. நானா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அதுதாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீ ஆவியின் கனிகளினால், அன்பினால நீ நிரப்பப்படுவாய். தேவனை நீ பிரியப்படுத்துவாய். நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவி உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ள இல்லையா? நீ தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, அவருடையவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நாட்கள்ல எத்தனை பேர் நாம் கர்த்தரை நோக்கி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 25. நீங்க எல்லாரும் பைபிளை ஆலயத்துக்கு கொண்டு வரணும். பைபிளை திறந்து நீங்க பார்க்க வேண்டும். திறந்து பார்த்தா தான் வந்து இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கா ஒவ்வொரு வார்த்தை, அதுலேயும் ஒரு சில வசனம் சந்தேகமா இருந்தா நீங்க பேப்பர்ல எழுதி கூட எனக்கு தரலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அத்தனையும் தேவன் பரிசுத்த வேதாகமத்தில் இருந்த வசனம் தான். ஆகவே வந்து அது எனக்கு அது பாடல், அது எதுக்கு பாட்டு புக்கு வாங்கி வச்சிருக்கு? பாட்டு புக்கு அது பாட்டுக்கு கிடக்கு. ஒரு சிலர் திறந்தே வைக்கிறது இல்லை. வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திறந்து பாட்டு படிக்கத்தானே, கரங்களை தட்டி பாடுங்கன்னு சொல்றோம்.
நீ சொல்லி நான் கேட்கணுமா? நீ எனக்கு கீழ்ப்படியில, தேவனுக்கு கீழ்ப்படியாம இருக்க. வந்து பாட்டு புக்கு படிக்கத்தானே இருக்கு. எத்தனோ ஒரு பூமியா இருக்காங்க, பேச முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாயை கொடுத்துருக்கார். எதுக்கு கொடுத்துருக்கார்? சண்டை போடவா? சொல்லுங்க, வாயை எதுக்கு கொடுத்துருக்கார்? நீங்க நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன். பாருங்க, வீதியில போறவங்க உங்களை கண்டிக்க முடியுமா? நீ யாரா என்னை கண்டிக்கிறது? பாருங்க, தேவன் உங்களுக்கு நியமித்த ஊழியர்கள் தான் வசனத்தை கொண்டு கண்டிக்க முடியும். வந்து நீங்களாம் பிள்ளைக தான், வந்து யாரோ பெத்த பிள்ளைகளா இருக்கலாம். ஆனா தேவன் உங்களை அழைத்த முதலாவது தேவனுடைய பிள்ளைகள், இரண்டாவது தேவன் எனக்கு கொடுத்த மந்தைகள். பாருங்க, உங்களுக்கெல்லாம் எல்லாம் பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் மகன் மகள் தான். ஆகவே வசனத்தை கொண்டு நான் கண்டிக்க வேண்டியது என் மேல விழுந்த கடமை. ஆகவே இருக்க உதடு தொங்கி போகுது. பாருங்க, என்னடா பிரசங்கம் ஓவரா போகுது. நீங்க பாக்குறீங்க, அப்பயே 2000 வருஷத்துக்கு முன்னாடியே யாக்கோபு இடத்துல இடிமுழக்க மக்கள்னு கூட நாம் பார்க்கிறோம், ஒரு இடத்துல வாசிக்கிறோம். அவர் என்ன, மனம் திரும்புங்கள் விபச்சாரியே. பாருங்க, விபச்சாரியே எப்படி இருந்திருக்கும் வந்தவங்களுக்கு. பிரசங்க சூடு பிடிக்குது பாருங்க. வந்து ஆனா அந்த கூட்டத்தில் அவர் பேசும்போது அந்த கிரியைகள் இருந்திருக்கு. விபச்சாரியை மனம் திரும்புங்கள். பிரசங்க சூடு பிடிக்குது. என்னடா இந்த காலத்தை சொல்ல முடியுதா? நீ ஏன் ஆலயத்துக்கு வரல, தேவனுடைய நீதியை நிறைவேற்றலன்னு சொன்னாலும் உதடு தொங்கி போகுது. பாருங்க, எதுக்காக அவர் சொல்றார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அதை நீங்க சிந்திக்க வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இருக்கிறதா? இந்த இடத்துல நம்ம அதான் பார்க்கிறோம். வாசிங்க. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், மனுஷர் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? என்னங்க, தன்னைத்தானே கெடுத்து. நீதியும் தெரியுது, ஆனா வம்புக்குனே நீங்க வந்து அதை அசட்டை பண்ற, தேவனுடைய வார்த்தை முதுகுக்கு பின்னாடி தூக்கி போடுற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஒவ்வொருவரும் இருதயங்களும் இந்த கடைசி நாட்கள்ல எல்லாருமே குறைவுள்ளவர்களா இருக்கிறோம் தேவனுடைய நீதியில நிறைவேற்றுவதற்கு. ஆகவே நீங்க ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேணும். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்துறான். எதுக்கு? பரிதாபங்க. இந்த பிரசங்கி சொல்றாரு, மாயே மாயே எல்லாம் மாயை. அவன் சேகரிச்சு வைக்கிறானா, அவன் போகும்போது அத்தனையும் கொண்டு போவான். அவன் அனுபவிக்க முடியாது. அதனால இருக்கிற வரைக்கும் நல்லா நீங்க சாப்பிடுங்க, தேவனை நல்லா ஆராதிங்க. சரீரம் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு ஆத்மாவும் ஆவிக்குரிய மனுஷனும் உள்ளான மனுஷனும் வளர்ச்சி அடைய வேண்டும். சத்தியம் உங்களுக்குள்ளே நிரம்பி இருக்க வேண்டும். அதை விட்டு ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, தேவனை அசட்டை பண்ற ஜனங்க, மனுஷர் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னை கெடுத்து தேவனுடைய நீதியை நிறைவேற்றாதபடி. நீ ஒவ்வொரு வேலைகள்லையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் இந்த நீதியை நிறைவேற்றாதவங்களும் பொய்யர். தேவனுடைய நீதியை நிறைவேற்றாதவங்க, நீ கையை ஒண்டி கரணம் வந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தை அது உள்ள பிரவேசிக்க முடியாது, யாரா இருந்தாலும் பரவாயில்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே உன் பாதம் எங்க நிக்கணுமா? செம்மையான இடத்துல நிற்கணும். தேவ ஆலயத்தில் நிற்க வேண்டிய அந்த நேரத்துல பாருங்க, இந்த இடத்துல உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்துறான் தன் ஜீவனை. எதுக்காக நீங்க உழைக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம்? எதுக்காக? இந்த சரீரத்துக்காக. சரீரத்துக்கு தான் 6 நாள் என்ன செய்யறாரு, வந்து உங்களுக்கு பலனை தாராரு. நீங்க வேலை பார்க்குறீங்க, இந்த ஒரு நாள் ஒன்னால தர முடியலன்னா மற்ற ஆசீர்வாதத்தை உறிஞ்சி எடுத்துருவார். அப்ப நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் வரலன்னா பிசாசுக்கு நீங்க இடம் கொடுக்குறீங்க. பாருங்க, இப்ப பிசாசு ஒரு சில சாதகமாகி கடைசியில கண்ணியில விழுந்துட்டீங்க, ஒரே நாள் ஒரு நாள் அழிச்சிருவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசு வருது, நமக்கு சமாதானம் இருக்காது. ஆகவே உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்த உனக்கு அறிவு இருக்கு. தன் ஜீவனை உனக்குள்ள ஆத்மாவை என்ன செய்யற, நஷ்டப்படுத்துற. அந்த ஒரு நாள் டெய்லி நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஆத்மா நஷ்டப்படாம இருக்குன்னா நீங்க அனுதினமும் காலையிலும் சாயந்தரம் குடும்பத்தை இருக்கணும். முக்கியமா தேவனுடைய நீதியை நிறைவேற்ற இந்த பரிசுத்த நாளுக்கு வரணும். அதை இல்லாம தான் என்ன செய்யறாங்க, தன்னை நஷ்டப்படுத்துறாங்க. தேவனுடைய நீதியை நிறைவேற்ற கூடாதபடி அப்படி இருக்கிறார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனத்துல இருக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள். யாரை நம்ம தேடணும்? ஞாயிற்றுக்கிழமை யாரோ தேடிக்கிட்டு இருக்கோமா? மகனே மகளே, நீ என்ன சமூகத்துல என்னை நோக்கி நீ வா, என்னை நீ தேடலையே, எதையோ நீ தேடிக்கொண்டு இருக்கிறாய். ஆண்டவர் என்ன மனப்பாரா? சந்தோஷப்படுவாரா? சந்தோஷப்பட மாட்டார், துக்கப்படுவார். வசனம் என்ன இருக்கு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கூட குறைஞ்சு போனதே இல்லைங்க. இப்ப கிறிஸ்தவர்கள் கூட கவர்மெண்ட்ல இருந்து சலுகை
நிப்பாட்டப்படும்னு கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக, மாதங்களுக்கு முன்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா ஆண்டவருக்குள்ள வரும்போது ஆண்டவர் குறைவா வச்சிருக்கிறாரா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆகவே நீ தேவனை தேடணும். தேவனை தேடுகிறவர்கள் எந்த காரியத்திலும் குறைவு இருக்காது. தேவனுக்கு நீ இடம் கொடுக்க வேண்டும். உபாகமம் 4வது அதிகாரம் 29வது வசனம். சீக்கிரம் எடுத்து வாசிங்க. அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய். அப்பொழுது அங்கே இருந்து தேவனை தேடுவாய். உன் முழு இருதயத்தோடும். முழு இருதயத்தோடு நாம் தேடணுங்க. தேடுறது முக்கியம் இல்ல, முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும் போது, முழு ஆத்மாவோடும் தேடும் போது அவரை கண்டடைவாய். ஹல்லேலூயா. நீ இப்படி தேடும் போதுதான் கர்த்தரை நீ கண்டடைய முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிலதை மட்டும் நாம் பார்ப்போம், நேரம் இல்லை. 2 வசனத்தை மட்டும் நாம் வாசிக்கலாம். உபாகமம் 5:13. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. கிரியை எவ்வளவு சம்பாதிக்கணுமோ சம்பாதிச்சுக்க. கர்த்தருடைய நாளை களவாண்டாத. கர்த்தருடைய நாளை திருடினா நீ யார் தான்? திருட்டு பையன், திருடி. வேத வசனம் இருக்கு, நீ திருடுற. பாருங்க, கர்த்தருடைய அந்த ஓய்வு நாள்ல நீ என்னதான் 6 நாள் தான் வேலை செய்யணும். ஓய்வு நாள் உன்னுடையது அல்ல, அது கர்த்தருடையது. முழுமையாக அவரை அன்பு கூறணும். ஆண்டவரே 6 நாளும் எந்த ஆபத்து இல்லாதபடி சரீரத்தில் பலனை தந்தீங்களே, துதிக்க வரணும். உனக்கு சோர்வு சோதனை வந்தாலும் இந்த சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ கடைசி வரைக்கும் விசுவாசமா உறுதியோடு நம்பி இருந்தாங்க. தேவன் கைவிட்டாரா? கைவிடல. இந்த அக்கினிக்கும் ராஜாவுக்கு முன்பாக அவர் விடுவித்தாரே. அப்ப இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், வாசிங்க. 6 நாளும் நீ வேலை செய்து. 6 நாளும் நீ வேலை செய். அது போதாதா? ஆசை மனசுல நீ செத்தா, அடுத்த நிமிஷம் செத்தா நீ என்னத்தை கொண்டு போற? ஒன்றும் இல்லை. 6 நாளும் போதாதாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் ஒவ்வொரு சபையிலிருந்து கடைசி நாட்கள் பேர் கிறிஸ்த சபையில கூட பலவன் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. அங்க சொல்லல, இங்க சொல்லல. அநேக இடங்கள் நீங்க பாத்தீங்கன்னா பெந்தகோஸ்து சபையில கூட அப்படி இல்லை. ஆர்சி சபையில அனுதினமும் ஆலயத்துக்கு போவாங்களாம். காலையில இந்த வேம்பாரில் கூட நான் பார்க்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எவ்வளவு அவுட் ஆகி போய் கிடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இதுல நம்ம தெரிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வாசிங்க, வாசித. 6 நாளும் வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58:13-14. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும். எப்படியா? என் பரிசுத்த நாளாகிய, பரிசுத்த நாளுங்க, பரிசுத்த ஆராதனை. ஆக நம்ம ஒருவர் இருக்கிறோம். ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதே பேசும். உனக்கு இஷ்டமான பேசுறதுக்கா இது ஓய்வு, கர்த்தருடைய நாள். இந்த அறிவு எத்தனை பேருக்கு சொன்னாலும் அதுல மண்டையில ஏறுறதே கிடையாது. ஆகவே இது ஓய்வு நாள், கர்த்தருடைய நாள். உன் சொந்த பேசுனா 6 நாளும் பேசுறிய, எவ்வளவு பேசுற? அது கூட தேவனுடைய நாம் மகிமைப்படதான் இருக்கணும். 6 நாளும் பேசுற வார்த்தை தூசிக்கிற வார்த்தையா இருக்கக்கூடாது. இந்த பரிசுத்த நாள்ல என்னதான் செய்யக்கூடாது? உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. உனக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது. உனக்கு 6 நாள் தான் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. அன்னைக்குதான் பிசாசு என்ன செய்வான்? தோது வளைய வைப்பான். இந்த அறிவு உனக்கு வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிசாசு ஒரு நேரத்தை தூண்டில் போடுவான். அப்புறம் தூண்டிலாம் போடுறதுல வலை, மொத்தமா வலையை போட்டு பிடிக்கிறது. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். பிசாசின் கண்ணியில அகப்பட்டு போயிடக்கூடாது. பாடல் கூட அப்படி இருக்கு. கன்னிகளில் சிக்கிடாமல் கண்மணி போல் காத்திடும், கண்மலையும் மீட்பரும் என் காவலும் நீரே. கன்னிகளில் சிக்கிடாமல் கண்மணி போல் காத்திடும், கண்மலையும் மீட்பரும் என் காவலும் நீரே. ஹல்லேலூயா. இப்ப உனக்கு இஷ்டமானதை என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. வசனத்தை நீங்க நல்ல மனதில் எல்லாரும் எடுத்துட்டீங்களா? அந்த வசனத்தை தினேஷ் எடுத்துட்டியா? வசனத்தை எடுக்கணும்ல. ஆண்டவர்கிட்ட நம்ம சாக்கு போக்கு சொல்ல முடியாது. ஆகவே வசனத்தை எடுங்க, எல்லாரும் பிரட்டுங்க. ஏசாயா
தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58வது அதிகாரங்க 13. பிள்ளைகளை பாருங்க, பவுல் சொல்றாரு, அன்போடு வரணுமா இல்லை பிறம்போடு வரணுமா? வசனத்தை கொண்டு உங்களை கண்டிக்கும் போது தான் இந்த பிள்ளை உருப்படி ஆகும், உருப்படியான இயேசுவின் வழியில செல்லும். செல்லம் கொடுத்தாச்சுன்னா அதனால தான் செய்யும். பாருங்க, அது சொன்னபடி கேட்காது. ஆகவே அதனால தான் அந்த வேலையில கர்த்தர் ஒவ்வொருவரையும் வசனத்தை கொண்டு சிச்சித்து நடத்துகிறார். வசனம் தான் இந்த வார்த்தையை, வேதத்தில் இல்லாத ஒரு வார்த்தை கூட நான் பேச முடியாது. ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, வாசிங்க. உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. எடுத்துட்டீங்களா? எல்லாரும் வாசிக்கணும். இஷ்டமானதை செய்யக்கூடாது. உன் காலை தீமைக்கு விலக்கு. உன் காலை தீமைக்கு விலக்கி என்ன செய்யணுமா? உன் வழிகளின்படி நடவாமலும். உன் வழிகளின்படி, உன் இஷ்டத்தின்படி நடக்கக்கூடாது. அது மாதிரி மற்றவங்களை உங்களோட ஒப்பிட்டு பேசாதீங்க. நீங்க தேவனுடைய பிள்ளை. அந்த ஜனத்திலிருந்து வேறு பிரிச்சுட்டாங்க. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் அடிச்சா நானும் அடிப்பேன். அப்போ ஒன்றும் உனக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைங்க காமிப்பதற்கு ஒன்று அன்பு இருந்தா தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும். இஷ்டமானதை பேசவும் கூடாது, இஷ்டமானதை செய்யாமலும். உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து. பேச்சுல சொந்த பேச்சு, மற்றவங்க பேச்சு இருக்கு, அதுலயும் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து என்ன செய்யணுமா? ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும். ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும். கர்த்தருடைய பரிசுத்த நாளை, கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். அப்பொழுது நீ மனமகிழ்ச்சியா இருப்ப. நீ சொந்த பேச்சு, பல குடும்பத்திற்கு புறணி, பாருங்க, புறம் கூறுவது, இதெல்லாம் அது முக்கியமா இந்த ஓய்வு நாள் நீ பேசுனா இது கிடைக்காது. நீ இதெல்லாம் அனுசரிச்சு பரிசுத்தமாக ஆசரித்தா, சொந்த பேச்சை பேசாம இருந்தா அப்பொழுது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணு. பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கும்படி பண்ணி அப்பதான் உன்னை மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். சின்ன சின்னதுக்கு நீ ஜெயிக்க முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஏற பண்ணி என்ன செய்வார்? உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. யாருடைய வாய் சொல்லிற்று? கர்த்தருடைய. என்னுடைய வாயா? கர்த்தருடைய வாயா? கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஆகவே யாக்கோபின் சுதந்திரம் அப்ப நமக்கு கிடைக்கணும். நாம் என்னதான் செய்யணுமா? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை நமக்கு காணப்பட வேண்டும். நாம் நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நல்ல ஒரு சிந்தை படைத்தவர்களாய் நான் காணப்பட வேண்டும். உன் சிந்தை எப்படியோ அப்படியே உன் வாழ்க்கையும் இருக்கும் என்று இந்த உலகத்தில் சொல்லுவார்கள். என் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் நாம் ஒவ்வொருவரும் நம்மை அர்ப்பணிப்போமாக. கர்த்தாவே, உம்முடைய சிந்தையாய் நான் காணப்படுவேன். இயேசுவே, அது கேட்ட கிருபையை தாங்க என்று நீ சொல்லுவாயா? நீ அப்படி இருந்தா தான் பாருங்க, யாக்கோபின் சுதந்திரத்தால் நம்மை போஷிப்பார். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று என்று நாம் நம்முடைய காதால நாம் கேட்டோம். காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லாரும் சொல்ல சொல்ல இந்த வசனத்தை எல்லாருமே சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாயை திறந்து சொல்லனா பாருங்க, இந்த நாவு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆக வாய் உள்ளவங்க, பேசுறவங்க வாயை திறந்து என்ன செய்யணும்? இந்த வார்த்தையை நீங்க அறிக்கை எடுங்க. சொல்ல சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும். சத்தம் இல்ல. சண்டை போடுறதுன்னா வாயை அண்டா மாதிரி பழக்கிறது. பாருங்க, ஒரு சண்டை போட்டா தான் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய வாய் இருக்கும்னு நம்ம நேரம் பார்க்க முடியும். மற்ற நேரம்லாம் பூமப்பாய் பேசல பாவம் அப்புறாணி நினைப்போம். சண்டை வந்தா தான் தெரியும். அநேகர், ஒரு சிலர் தான் சொல்றீங்க, அந்த உணர்ந்து நீங்க வார்த்தையை சொல்லுங்க. வார்த்தையை சொன்னவங்க ஒரு நாள் கூட நீங்க தேவனுக்கு பிரியம் இல்லாம காலை விலக்கி விலகி பெறக்கூடாது. ஆகவே இந்த நாவுனால நீங்க அறிக்கை செய்யுங்க. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி இந்த தொடர்ந்து நம்ம சொல்லுவோம். உன் காலை விலக்கி உன் வழிகளின் படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளே மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி
அதை மகிமையாக எண்ணுவாயாகில். அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏற பண்ணும்படி. எல்லாரும் சொல்லுங்கள, எந்திரிச்சு நிக்க விட்டு சொல்லிடுவேன். நீங்க கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன மற்றவர்களுக்கு இடர்ல இருக்கக்கூடாது. உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இப்ப மனுஷர் எழுதி வச்சு தேவனுடைய வார்த்தையை, தேவன் சொன்ன வார்த்தையை உங்க நாவுனால சொன்னீங்களே, நாம் எல்லாரும் பாக்கியவான்கள். கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாட்களில் நம்முடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது என்று பேசினாரே. ஒவ்வொருவரும் நாம் ஒழுங்கால் படியிடுவோம். முடியாதவங்க எழுந்து நின்று நம்மை அர்ப்பணிப்போமாக. இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள சிந்தையை நம்மள் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை நம்மள் இருக்கட்டும். கிறிஸ்துவின் சிந்தையாய் நாம் காணப்படுவோமாக. கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற, தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே நம் இருதயத்தில் கொண்டு வந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவரும் கண்களை முடித்து பார்க்க வேண்டாம். இருக்கிற இடங்களை கண்களை மூடி நாமே முழுமையாக தேவனுக்கு அர்ப்பணிப்போமாக. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் சிந்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கொடி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும். கரடான விசமமாகணும். அந்நாளில் வானம் வெந்து அழியும். பூமியெல்லாம் எரிந்து உருகி போகும். அந்நாளில் வானம் வெந்து அழியும். பூமியெல்லாம் எரிந்து உருகி போகும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ வழியாக நாம் அர்ப்பணிப்போமாக. அதுவே தேவனுக்கு நாம் செய்யத்தக்க புத்தி இல்ல ஆராதனை. எதிர்கொண்டு செல்லுவோம். நல்ல கனிகூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். எதிர்கொண்டு செல்லுவோம். ராஜா இதோ சீக்கிரம் வரப்போகிறார். எதிர்கொண்டு செல்லுவோம். ராஜாதி ராஜாவை சந்திக்க நாம் ஆயத்தமாவோமாக. எதிர்கொண்டு செல்லுவோம். கிறிஸ்து இயேசுவின் இந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது. ராஜா வருகிறார். பரிசுத்த சிந்தையினால நிரப்புங்கப்பா. எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். சோத்துரம் 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 சோத்துரம். ஒவ்வொருவரும் அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கிறிஸ்துவின் சிந்தையாய், நல்ல சிந்தையாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் மாற்றினபடியினால் விசுவாசித்து கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோத்துரம் 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 சோத்துரம். எல்லா துதி கனம் மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோத்திரம் சோத்துரம் சோத்துரம் சோத்துரம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆரம்பம் முதல் முடிவு வரை ஆண்டவர் ஒவ்வொரு பகுதிகளையும் நீங்கள் நடத்தி தந்தபடி கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்கள் எங்களோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்துவ இயேசுவில் உள்ள சிந்தையை எங்களில் இருக்கட்டும். ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் பரிசுத்த சிந்தையினால், கிறிஸ்துவில் இருந்த சிந்தையினால் எங்களை நிரப்புங்க. இரட்டிப்பான நன்மையை தந்து வழி நடத்துங்க. நன்மையும் கிருபையும் என்னை தொடரட்டும் என்று தாவீது ராஜா சொன்னது போல நன்மையும் கிருபையும் இரக்கமும் ஒவ்வொரு மேலும் எங்கள் மேல் காணப்படட்டும். தொடர்ந்து காத்து கொள்ளுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும்
ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா துதிகான மகிமையும் எல்லாம் உமைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் சொல்லுவோம், என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் அவருடைய பாதுகாவலும் அவருடைய ஒவ்வொருவரும் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.